அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பும் ஹதீஸ் மிகவும் எளிமையானது, ஆனால் அதன் அர்த்தம் மிகப்பெரியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உன் சகோதரனை பார்த்து நீ புன்னகைப்பதும் ஒரு தர்மமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புன்னகைப்பதுனா என்ன? புன்னகைப்பதுனா என்ன? இந்த ஹதீஸ் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? இந்த ஹதீஸ் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? வாங்க பார்ப்போம். பலர் நினைப்பார்கள், தர்மம் என்றால் பணம் கொடுப்பது, இல்லைனா ஒருவரிடமிருந்து தர்மமாக பணம் வாங்குவது, உணவு கொடுப்பது, பெரிய உதவிகள் செய்வது மட்டும்தான் என்று தர்மம் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் அதைவிட அழகான மார்க்கம். ஒரு உண்மையான புன்னகையும் அல்லாஹ்விடம் தர்மமாக கணக்கிடப்படுகிறது. புன்னகைனா என்ன? சகோதரர்களே, நீங்கள் புன்னகைனா என்ன நினைக்கிறீங்க? புன்னகை என்பது நம் சகோதரர்களை பார்த்து, சகோதரர்கள் என்றால் நம் கூட பிறந்தவர்கள் தான் என்ற அர்த்தமில்லை. சகோதரர்கள் என்றால் நமக்கு தெரிந்த நண்பர்கள் அனைவரும் நமக்கு சகோதரர்களே. இஸ்லாம் நண்பர் அனைவர்களும் நமக்கு சகோதரர்களே. அவர்களை பார்த்து புன்னகைப்பது, சிரிப்பது கூட ஒரு தர்மம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்று பலர் கவலை, மன அழுத்தம், பிரச்சனைகளில் வாழ்கிறார்கள். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? அனைவரும், இந்த உலகத்தில் எல்லாருமே கவலையில் இருக்காங்க, மன அழுத்தத்தில் இருக்காங்க, இந்த பிரச்சனையிலே தான் வாழ்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் சிரித்த முகத்துடன் பேசினால், நாம் புன்னகைத்து சிரித்து நம் சகோதரர்களிடம் பேசினால் அவர்களின் மனம் லேசாகலாம். நாம் பேசுகிற, அவங்க ஏதாவது ஒரு அழுத்தத்தில் இருக்கலாம், ஒரு மன கஷ்டத்தில் இருக்கலாம். நம்ம சிரித்து பேசுகிறதுனால அவங்க சோகம், மன அழுத்தம், கவலை எல்லாமே லேசாகலாம், இல்லாமல் கூட போகலாம். நாம் புன்னகை அவர்களுக்கு நம்பிக்கையை கூட தரலாம். அதனால தான் இஸ்லாம் கூறுகிறது, புன்னகைப்பதும் தர்மம் என்று இஸ்லாம் கூறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எப்போதும் புன்னகையுடன் இருந்தார்கள். அவர்களை பார்த்த அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் எப்போதும் மலர்ந்திருந்தது என்று கூறியுள்ளனர். நம் உயிரிலும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரமும் எப்போதும் சிரித்த முகத்துடனே இருந்தார்கள், புன்னகைத்த முகத்துடனே இருந்தார்கள். அவர்களை பார்த்த அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் எப்போதும் மலர்ந்திருக்கிறது என கூறுவார்கள். நாமும் நமது வீட்டில் நமது அம்மாட்டையோ, நமது அத்தாட்டையோ, நமது மனைவியிடமோ, நமது கணவரிடமோ, நமது குழந்தைகளிடமோ, நமது நண்பர்களிடமோ, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அனைவரிடமும் இனிய முகத்துடன் பழக வேண்டும். அப்படி பழகணும் அப்படின்னா அந்த சிரித்த முகம், அந்த புன்னகைத்த முகம், அந்த இனிய முகம் நமக்கு தர்மமாக இறைவன் கணக்கிடுகிறான். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். புன்னகை என்பது பிறரை கேலி செய்வதற்கோ அவமானப்படுத்துவதற்கோ அல்ல. பிறருக்கு அன்பையும் மரியாதையையும் காட்டும் புன்னகையாக இருக்க வேண்டும். ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறதற்காக ஒருத்தவங்களை கேலி செய்வது, அப்படிப்பட்ட புன்னகை தேவையில்லை. அப்படிப்பட்ட புன்னகை தேவையில்லை. யார் மனமும் காயப்படாமல், யார் மனமும் புண்படாமல், யாரும் கஷ்டப்படாமல் அப்படி வர்ற ஒரு புன்னகையே சிறந்தது. பிறருக்கு அன்பையும் மரியாதையும் காட்டும்
புன்னகையாக இருக்க வேண்டும். எனவே இன்று முதல் நாம் ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குவோம். யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லி புன்னகையுடன் வரவேற்போம். அது சிறிய செயல் என்றாலும் அல்லாஹ்விடம் மிக பெரிய நன்மையை பெற்றுத்தரும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய பண்புகளை பின்பற்றும் பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.